Welcome to QB365. நம்ம क्वेश्चन बैंक சாஃப்ட்வேர்ல 6th to 12th all study materials and videos அப்லோட் பண்ணிருக்கோம். ஃப்ரீயா இருக்கும்போது ரெஃபர் பண்ணி பாருங்க. நியூவா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11ஆம் வகுப்பு உயிரியல்ல தாவரவியல்ல இருந்து பார்க்க போறோம். இனப்பெருக்க புற அமைப்பியல்ல முக்கியமான 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொத்த மதிப்பெண் 75. ஃபர்ஸ்ட் 2 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போறோம். 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கு 2 மதிப்பெண், மொத்தம் 20. கேள்வியை ஒரு முறை 2 முறை நல்லா வாசிச்சு பாருங்க. எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேள்வி மற்றும் பதிலுடன் கொடுக்கறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். 1 முதல் 2 வரிகளில் தான் இருக்கும் விடைகள். நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 7வது கொஸ்டின் பாருங்கள். கனி என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. கீழே பதிலுடன் கொடுத்துருக்கோம். இரண்டு மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ 3 மதிப்பெண் வினாக்கள் தான். 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 3 மதிப்பெண், மொத்தம் 30. இந்த பாடத்துக்கு நம்ம ஆல்ரெடி 1 மதிப்பெண் வினா அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்த பாடத்துக்கு 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் விடையுடன் அப்லோட் பண்ணுவோம். 13வது கொஸ்டின் பாருங்க. வேறுபாடு கேட்டிருக்காங்க. வேறுபாடுனா டேபிளர் காலம் யூஸ் பண்ணி எழுதுங்க. திறன்கனி கூட்டுக்கனி அப்படின்னு சொல்லி ரெண்டையும் வேறுபடுத்துகள் கேட்டிருக்காங்க. பதினேழாவது கொஸ்டின் பாருங்க. மலரின் வட்ட அடுக்கு எண்ணிக்கை என்பது யாது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பதிலும் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க. 1 by 1 தான் கொடுத்துருக்கோம். நீ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம். நல்லா கவனமாக படிங்க. அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். நம்ம இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ 5 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 5 மதிப்பெண், மொத்தம் 25. கேள்வி மற்றும் பதிலுடன் வரைபடத்தெல்லாம் வரைஞ்சு அதோட பாகத்தெல்லாம் கரெக்டாக குறிங்க. தேர்வுலலாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க. அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அதுலேயும் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மெட்டீரியலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறோம். இருபத்தி 4வது கொஸ்டின் பாருங்கள். கனிகளின் பணிகளை பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வியை நல்லா 1 முறை 2 முறை நல்லா வாட்சி பாருங்கள். 1 by 1 பதிலையும் செக் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆல் சப்ஜெக்ட்டும் பாடவாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம்.
உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கோம். பாருங்கள், 25வது கேள்வியில் வரைபடம் வரைஞ்சிருக்காங்க. அதோட பாகத்தை கரெக்டாக குறிங்க. எழுதி பாருங்கள், மிஸ்டேக்கே இல்லாமல் ஒரு முறை 2 முறை. எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB365.